வணக்கம், நான் உங்கள் திருச்சி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி டேஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கேஎஃப்சி சிக்கன் வந்து பண்ண போகிறோம். பிங்கோட சேர்த்து ஸ்கிரிப்ஸே வந்து அழகாக சூப்பராக வந்து நான் சமைக்க போகிறேன். ஒரு சிம்பிளான பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் வந்து நான் பண்ண போகிறேன். இதில் எவ்வளோ சிக்கன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லெக் பீசஸ் இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து முத நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சாதனா சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க உள்ளார போகலாம். ஐயோ மூக்கிருது சுத்தமான செக்கில் இருறா நம்ம உலருது. பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இப்படி ஒரு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி கட் பண்ணால் தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த நம்ம பண்ணுற மசாலா வந்து உள்ளுக்குள்ளே வந்து இறங்கும். இந்த கேஎஃப்சி சிக்கனில் வந்து கலக்கலாம், மசாலா பொருள் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் வந்து இதில் வந்து போட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள். அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தயிர். புற ஏறிடுச்சு மிளகுத்தூள். நான் வந்து 1/2 லிட்ரு, 1/4 லிட்ரு 1/2 லிட்ரு அது. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளோரு. இது வந்து சோள மாவு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம், எலுமிச்சை சாறு. நான் வந்து ஒரு 4 எலுமிச்சம்பழம் வந்து நான் வந்து புழிஞ்சு விட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு. பார்த்தீங்கன்னா வந்து வெடைக்கோழி முட்டை. இங்கே பாருங்கள் எல்லாமே சைஸை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது. நான் வந்து ஒரு 10 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அந்த 10 முட்டையை நான் வந்து உடச்சி ஊற்ற போகிறேன். நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கலக்கிக்கலாம். சிக்கனில் ஃபுல்லாக வந்து உரசு எல்லாமே ஃபுல்லாக வந்து ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிங்கோ இதை வந்து நான் வந்து இப்போ வந்து நல்லா கச்சமுச்சான் ஆக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா
நண்பர்களே பார்த்தீங்கன்னா நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம். அவன் சைட் ஸ்டார்ட் மட்டும் தான் வைக்கணும், வைடு அவன் சைட் ஸ்டார்ட் மட்டும் தான் வைக்கணும், வைடு. சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கிரிப்ஸியாக வர்றதுக்கு மறுபடியும் நான் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அந்த பிங்கோ வந்து நல்லா நான் வந்து நொறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா கலக்கி டிப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த முட்டையை வந்து நல்லா வந்து நான் வந்து கலக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டையை வந்து நல்லா அடித்து கலக்கிட்டேன். போட்டுடலாம். அந்த கரண்டி கொடுங்க. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை நான் வந்து டிப் பண்ணி நான் வந்து பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிங்கோ இதை வந்து ஒரு பெரட்டி சிக்கன் வந்து பிங்கோவோட நான் வந்து இணைந்து நான் வந்து சூப்பராக ஒரு டேஸ்டியாக ஒரு கிரிப்ஸியாக வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள்,
எப்படி இருக்குன்னு நானே வந்து டேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா தம்பி? பாருங்க, ஒரு கிரிப்டி, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஏன்னா வந்து கேஎஃப்சி சிக்கன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளார வந்து வெள்ளையா, வெளியில் வந்து மொறுன்னு. ஒன்றும் இல்லைடா. வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோ, அது சாப்பிட்டு அந்த கருவேப்பிலை எடுத்து சாப்பிட்டுக்கோ. வேற லெவல். சவுண்ட் கம்மியாக இருக்குது. வேற லெவல் மக்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ எப்படி வந்து நான் செஞ்சனோ அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேஎஃப்சி தான் கடைக்கு போய் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டிலையே கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து 50 லெக் பீஸ் வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாதனா சமையல் அப்படிங்கிற ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.